1/4 கிலோ சிக்கன் வந்து 65 போட போகிறோம். இது 1/4 கிலோ இருக்குது. சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கரம் மசாலா 2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் ஊற்றிக்கணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கலர் பவுட்ரு உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்குங்க. இது போட்டால் தான் நல்லாயிருக்கும், நல்லா கலராக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டு இந்த சிக்கனை தண்ணி இல்லாமல் புழிஞ்சு இதில் போட்டு நல்லா பெசரி ஊறணும். ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊறினாலும் நல்லாயிருக்கும். உடனே போடணுன்னா ஒரு 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்து போட்டிங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக நல்லா வரும். கடையில் வாங்கி பவுட்ரு கலக்காமல் வீட்டில் இருக்கிறதே வச்சு 65 போடுறேன். பாருங்கள், இது நல்லா ஊறட்டும். ஒரு சிக்கன் சுக்கா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 200 கறி போன்லெஸ்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். இது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள். இதில் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்குவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். சிக்கன் சீக்கிரம் வெந்து போயிடும். சிக்கன் வெந்துட்டு அதில் போடுறதுக்கு 100 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள். வானல் அடுப்பில் வச்சுட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இது கொஞ்சம் எண்ணெய் நிறையா தான் இருக்கணும். இப்போ வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போது அந்த மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் பொடி பண்ணது, மஞ்சத்தூள், இது மல்லித்தூள், ஏற்கனவே மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கருவேப்பிலை, ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு சிக்கன் அதில் போடணும். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால் இந்த மசாலாலாம் போட்டிருக்கனால இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் இதில் நல்லா ஒட்டி வரும். ஏற்கனவே வெந்துட்டு என்னால் சீக்கிரம் குக் ஆகிடும். தண்ணி கொஞ்சம் சுண்டட்டும். சிக்கன் சுக்கா ரெடி. நல்லா பளபளன்னு வந்துட்டு வரும். வானலில் ஒட்டாமல் கூட மல்லித்தலை தூவி இறக்க வேண்டியது தான். ஃப்ரிட்ஜில் 1/2 மணி நேரம் சிக்கனை ஊற வச்சு எடுத்துட்டேன். அதில் 1/2 ஸ்பூனு அரிசி மாவு போடுறப்ப கலந்தால் தான் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். முன்னாடியே போட்டு ஊற வச்சோம்னா ஒரு மாதிரி குழன்னு இருக்கும். நல்லா பெசரிட்டு வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்டு ஒன்று போட்டு
இது ஒரு பக்கம் வெந்தோன்னே திருப்பி போட்டுக்கணும். 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடணும். ரெடி. எல்லாத்தையும் போட்டுட்டு பார்க்கலாம். சிக்கன் சுக்காவும் சிக்கன் 65 ரெடி ஆகிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும்.